பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நாங்க ஓரமா நீங்க சொன்ன 10 மணிக்கு வந்தீங்கன்னா அப்படியே வர சொல்லி பர்மிஷன் நீங்க தானே கொடுக்கணும். என்ன காரணம் சார் ரிஜெக்டட்? அதுல போட்டுருக்கோம். நீங்க என்ன காரணம் சொல்லுங்க. நீங்க சொல்லல சார். இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்ப்ளைன்ட் கொடுத்தாரு சொல்லியாச்சு. என்ன சொன்னாங்க ரீசன்? ப்ரொசீடிங்கா அவருக்கு அக்னாலஜ்மென்ட் வாங்கியாச்சு. நல்லாதீங்க. அராஜகத்துல அடிய மாட்டோம். எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? என்ன காரணம்? காரணம் சொல்லுங்க சார். திமுக சார்பாக நேற்று ஆர்ப்பாட்டத்திற்கு 2 மணி அனுமதி கேட்டிருக்கோம். அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டது. அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டது. விடிய காலத்துல 1:30 மணியா வீட்டுக்கு 4 போலீஸ் அமைச்சு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கு. 1 மணிக்கு தான் ரத்துன்றாங்க. நாங்க போராடுறோம். ஒரு அமைச்சரா இருக்கிற சரத் என்றவரு தன்னோட போதைப் பொருள் யூஸ் பண்றதுக்கோசம் ஒரு 10,000 மக்கள் கூடி இருக்கிற இடத்துல ஒரு போதை இது பண்றாரு. ஆனா அவங்க கட்சி சார்பாகவே ஒரு ஆர்ப்பாட்டம் இது பண்றோம். நாங்க போதைப் பொருள் பயன்படுத்திய ஒரு அமைச்சரை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று தலைமை கழகத்திலிருந்து உத்தரவிட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து சென்னை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவரணியினரும் ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட இடமான ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் போராட்டம் நடத்துவதற்கு நேற்று 12 மணி அளவில் ஆணையாளர் அலுவலகத்தில் இதற்கு அனுமதி கேட்டு நாங்கள் கடிதம் கொடுத்திருந்தோம். விடியற்காலை 2 மணி வரை எந்தவித தடையும் கூறாமல் விடியற்காலை 2 மணி அளவில் இந்த அனுமதியை கொடுத்திருந்த மாணவரணி அமைப்பாளர் ரஞ்சித் அவர்களின் இல்லத்திற்கு சென்று விடியற்காலை 2 மணி அளவில் உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று போலீஸ் தடை உத்தரவை சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் நேற்று மதியம் 12 மணி அளவில் நாங்கள் அனுமதி கேட்டு கொடுத்த கடிதத்திற்கு விடியற்காலை 2 மணி வரை நீங்கள் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு என்ன நியாயம் என்று கேட்டதற்கு இது மேலிடத்தின் உத்தரவு, உங்களுக்கு அனுமதி போராட்டம் செய்ய அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் அனுமதியை மறுத்திருக்கின்றார்கள். மேலிடம் உத்தரவு என்றால் ஒரு அமைச்சர் கஞ்சாவை போதை பவுடரை பயன்படுத்துவதற்கு இந்த அரசு அனுமதி செய்கின்றதா என்பதை காவல்துறையினர் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 40,000 பொதுமக்கள் இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மைதானத்திலே நம்ம எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்திலே ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் போதை மருந்தை பயன்படுத்துகிறார் என்றால் இந்த அரசு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை காவல்துறையினர் உட்பட அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ விளம்பரத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் அல்ல, போராட்டம் அல்ல. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவரே ஒரு போதை மருந்தை பயன்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். நாங்களும் அமைதியான வழியிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் நாங்களும் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் காவல்துறையினர் உரிய அனுமதியை மறுத்து இருக்கின்றார்கள். எனவே இதை எதிர்த்து நாங்கள் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திலே இதற்கான ஒரு மனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றோம்.
கண்டிப்பாக இதே இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் உரிய அனுமதி பெற்று காவல்துறையினரின் அனுமதி பெற்று நடத்துவோம். இது ஏதோ எங்களுக்காக ஆர்ப்பாட்டம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் போதை மருந்தை பயன்படுத்துகிறார் என்றால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நம்முடைய நாட்டு மக்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே காவல்துறையினர் ஏற்கனவே இங்கிருந்த ஒரு 50 கழக தோழர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள். எங்கே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பது தெரியாது. எங்களையும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எங்களை எத்தனை முறை கைது செய்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புற்றீசல் போல் முளைத்துக் கொண்டேதான் இருக்கும். எத்தனை பேரை நீங்கள் கைது செய்தாலும் தொடர்ந்து நீங்கள் கைது செய்து எங்கே வைப்பீர்கள் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனுமதியை கொடுத்துவிட்டு சென்னைக்கு மட்டும் அனுமதியை மறுத்திருப்பது ஒட்டுமொத்த அராஜக ஆட்சியின் ஒரு அலங்கோலமான ஒரு நிலை என்றுதான் இதை சொல்ல வேண்டும்.